ஒரு மனிதர் கேட்டார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமான விஷயங்களை ஏதேனும் ஒன்று கூறுங்கள் என்பதாக கூறினார். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிலளித்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அத்துணை விஷயங்களும் ஆச்சரியமானதுதான் என்பதாக கூறிவிட்டு கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு என்னுடன் தூங்க சென்றார்கள். பின்பு எழுந்துவிட்டு நான் தொழுக போகின்றேன் என்பதாக கூறிவிட்டு சென்றார்கள். கூறிவிட்டு தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்தவுடன் அழுது கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு அழுதார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணீர் வடிந்து தன்னுடைய நெஞ்சிலே வழிந்து ஓடுகின்றது. அந்த அளவிற்கு அழுது கொண்டே இருந்தார்கள். பின்பு ருக்கு செய்தார்கள், அந்த ருக்குவிலேயும் அழுது கொண்டே இருந்தார்கள். பின்பு சுஜூது செய்தார்கள், அந்த சுஜூதிலேயும் அழுதார்கள். தொழுகை முடித்தவுடன் கேட்டார்கள், உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விட்டது அல்லவா? பின்பு ஏன் நீங்கள் இந்த அளவிற்கு அல்லாஹ்வை அஞ்சி தொழுகின்றீர்கள் என்பதாக கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்பதாக பதிலளித்தார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தக்வா இருந்தது என்பதை நாம் புரிந்து